அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிதான காலை உற்சாக வணக்கம். இன்று 26/5/26 மற்றுமொரு செவ்வாய் காலை நேரலை இப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது ஆரம்பமாகின்றது பயனும் பகிர்வும் தோப்போடு ஜெயா நடசினவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். வாருங்கள் ஜெயா நடசினவர்களே. இனிய வணக்கம் கலைவாணி மோகன். எஃப்ஏடிவி லண்டன் தமிழ் ரேடியோ பாமுகதிவர் நடாமோகன் அவர்களுக்கும் பாமுக பாலனி கலைவாணி மோகன் அவர்களின் அனைத்து பாமுகர்களுக்கும் காலை வணக்கம். நான் ஜூமரிலிருந்து திருமதி தியானடேசன். இன்று பயணம் பாரு நிகழ்வு 247 சமூக ஒருங்குசமை வலியுறுத்தும் ஆண்டு 2026 முளைப்பான மகத்துவம் போற்றும் மகத்தான மாதம் மே மாதம். அதனை எங்களுக்கு அதிபர் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய விருந்தினராக இந்தியா கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து திருமதி கிருசாத் ராஜன் அவர்கள் பயிர வந்துள்ளார். அம்மா, உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். நீங்கள் ஆன்மீகம் என்றால் என்ன, தியானம் பற்றி நீங்கள் பகிர வந்துள்ளீர்கள். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை சிறிது அறிமுகம் செய்து வைத்துவிட்டு நீங்கள் அதில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள், வரவேற்கின்றோம். பாருங்கள். மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும். இன்று உங்களுடன் இணைந்து இந்த பயணத்தை நான் தொடர்வதற்கு மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் ஆன்மீகம், தியானம் இதை பற்றி தெரிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில். அதற்காகத்தான் நாம் இங்கு பிறவியே எடுத்திருக்கிறோம். எந்த வழியில் சென்றால் எனக்கு மனதில் நிம்மதி ஏற்படும், என்னுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக எந்த வழியில் சென்றால் எனக்கு கிடைக்கும், எந்த வழியில் நான் பிரயாணப்பட்டால் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் எனக்கு நிவர்த்தி கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும், மற்றும் எல்லா கஷ்டங்களையும் நான் எதிர்நோக்கி எதிர்நீச்சல் போடும்படியான ஒரு மனோதைரியம், மனபலம் எங்கிருந்து கிடைக்கும் என்று நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். முக்கியமாக மன அமைதி எங்கிருந்து கிடைக்கும் என்பதைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அதை தேடும் போதுதான் இந்த ஆன்மீகம் என்பது நம் கண்களில் படும். எப்படியோ ஒரு விதத்தில் நமக்கு அந்த பாதையானது தென்பட்டுவிடும். எல்லா மனிதர்களுக்கும் இது பொதுதான். ஆனால் சிலர் அதை கண்ணும் கருத்துமாக எடுத்துக்கொண்டு அதை கெட்டியாக சிக்கன பிடித்தேன் என்று சிக்கன பிடித்துக் கொள்வார். சிலர் அப்படி இல்லாமல் இது எதற்கு நமக்கு இப்பொழுதே, இன்னும் வயதாகட்டுமே என்று நிராகரித்து விடுவார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லோருக்குமே இந்த பாதையானது தென்படத்தான் செய்யும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆன்மீக பாதை. ஆனால் ஆன்மீகம் என்பது மற்ற சில வார்த்தைகளைப் போல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை என்றே சொல்லலாம். ஆன்மீகம் என்றாலே நாம் எல்லோரும் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றால், கோவிலில் சென்று வழிபடுவது, அபிஷேகம் செய்வது, கடவுளை வணங்குவது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு சிறிய பகுதி தான். நம்மை ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவதற்கு டிசிப்ளின் என்று சொல்வார்களே, அப்படி டிசிப்ளின் ஒழுங்குபடுத்துவதற்காக தான் இந்த செயல்முறைகள் எல்லாம், வெளியில் காணும் செயல்முறைகள் எல்லாம் அதற்கு தான். ஆனால் கடவுள் என்றாலே என்ன அர்த்தம்? உள்கட என்பதுதான் கடவுளாக மறி வந்திருக்கிறது. உள்கட என்றால் நீ உன் அகத்தே உள்கடக்க வேண்டும். கடந்தால்தான் அங்கிருக்கும் பொக்கிஷங்கள், அங்கிருக்கும் வைடூரியங்கள் எல்லாம் உனக்கு தென்படும் என்பது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. ஆனால் நாம் எல்லோரும் வேறு விதமாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை உணர்ந்து கொள்ளும், கண்டு தெரிந்து கொள்ள முடியாத சமாச்சாரங்கள் பல இருக்கின்றது. அதை போல் ஆன்மாவையும் கண்டு தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி ஆன்ம உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் சீயிங் கிடையாது, செல்ஃப் நோயிங் கிடையாது, செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது நான் தான் ஆன்மா என்பதை உணருதல், நான் யார் என்று உணருதல். அந்த உணருதல் வந்து விட்டாலே வாழ்க்கை என்பது ஒரு இனிய கொண்டாட்டமாக ஆகிவிடும். அப்படி நாம் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது நம் தலையாய கடமை. இங்கு பிறந்திருக்கும் மனிதர்கள் அவ்வளவு பேருக்கும் இது பொதுவானது. எல்லோரும் அந்த கடமை இறங்க வேண்டும், அந்த கடமையில் இறங்க வேண்டும். ஏனென்றால் புறத்தை காணும் சமாச்சாரங்களிலேயே நம் வாழ்க்கையை முழுவதுமாக கழித்து விடுகிறோம். ஆனால் அகத்தே இருக்கும் பொக்கிஷங்கள் நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது. அதனால் ஆன்மா என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் ஆற்றல். அது நம் உடலை இயக்குகின்றது.
அந்த உடலை விட்டு அது நீங்கும் போது உடல் எந்த ஒரு அசைவும் இன்றி சடலமாக கிடைக்கின்றது அல்லவா? அதிலிருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சக்தியானது நம் உடலுக்குள் இத்துணை நாள் நாம் அது சஞ்சரித்துக் கொண்டு அது வேலை செய்வதால் தான் இந்த உடலானது இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லவா? எளிதாக ஆன்மா என்றால் என்ன என்பதை ஓரளவுக்கு இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அப்படி அந்த ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒரு பெரும் விஞ்ஞானம் அதுதான் ஆன்மீகம் எனப்படும். புறத்தே இருப்பது அல்ல. இது அகத்தே இருக்கும் மகா பெரிய விஷயம். அதை நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டு எவ்வளவு களிப்பாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, அமைதியாக, எல்லோருடனும் நல்லிணக்கத்துடன் நன்றாக வாழ முடியும் என்பதுதான் உறுதியான சமாச்சாரம். ஆனால் அது உண்மை கூட. ஆனால் நாம் அதை தெரிந்து கொள்ளாமலேயே நம் வாழ்நாள் முடித்துக் கொண்டு விடுகிறோம். பல பேர் அந்த மாதிரி இருக்கிறோம். அப்படி அல்லாமல் நாம் இதற்காக துணிந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி எங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் முன் வந்திருப்பது எனக்கு பேரானந்தத்தை கொடுக்கின்றது. நிஜமாக ஆன்மீகத்தை பற்றி பேசுவது என்றால் அதைவிட சிறந்தது எனக்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் அதில் நான் இந்த இத்தனை ஆண்டு காலமாக 1998ஆம் ஆண்டிலிருந்து இந்த வருடம் இந்த நாள் வரை இந்த நிமிடம் வரை நான் ஆன்மீகத்திலே தான் இருக்கின்றேன். தியானம் செய்து கொண்டு வருகின்றேன். அதனால் எனக்கு நன்றாக தெரியும் எவ்வளவு பொக்கிஷங்கள் அதில் இருக்கின்றன என்று. இத்தனை ஆண்டுகளாக 24 ஆண்டுகள் மேலேயே ஆயிற்று. 26 28 வருடமாக நான் விடாமல் தியானம் பயிற்சி செய்து கொண்டு வருகிறேன். ஆன்மீக மார்க்கத்தில் சென்று கொண்டு வருகிறேன். ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுவது என்பது அலாதியான ஒரு இன்றியமையாத ஒரு பாகமாக அமைந்து விட்டது. எப்பொழுதுமே அந்த ஒரு மோன நிலையில் தியான நிலையில் இருக்கும் பொழுது மனமானது மிகவும் அமைதியாக மிகவும் அற்புதமாக வேலை செய்து கொண்டு எனக்கு பணிபுரிந்து கொண்டு வருகிறது. இதை உங்களிடம் பகிர்வதற்காகவே நான் வந்துள்ளேன். எனக்கு என்னென்ன அனுபவங்கள் ஆயிற்று, என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வயதானவர்கள் எல்லாம் ஆன்மீகம் இந்த இதெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இளையோர்கள் இதுல பங்கு பற்றி உங்களோட இது வளர்றார்களா இளையோர்கள்? கண்டிப்பாக இளைஞர்கள் எல்லாமே இளமையில் கல் என்று சொல்வார்கள். பசுமரத்து ஆணி என்று சொல்வார்கள் அல்லவா? பசுமரத்தில் தான் ஆணி எடுத்தால் வேகமாக இறங்கிவிடும். அதே போல்தான் இளமையில் கற்கும் போதுதான் எல்லா கலைகளும் நமக்கு கைவந்த கலையாக ஆகிவிடும். முதுமையில் கற்கலாம் என்று போனால் அது நமக்கு கைகூடாது. அதில் நம் கவனம் செலுத்த முடியாது. அந்த மாதிரி வேறு பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடும். அதனால் இளமையிலேயே எல்லாமே கற்க வேண்டும். வயதானவர்கள் மட்டும்தான் தியானம் செய்ய வேண்டும், ஆன்மீகத்தில் வர வேண்டும் என்பது இல்லை. சிறு பிராயத்திலிருந்தே அவர்கள் நன்றாக ஆன்மீகத்தில் செழித்து வந்தார்களே ஆனால் அந்த இளைய சமுதாயமானது சீர்கெடாமல் ஒரு ஒழுங்குமுறையில் மிக அற்புதமாக வரலாம். அவர்கள் வாழ்க்கையை அதற்காக புறக்கணித்து அதில் கிடைக்கும் சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டாம் என்பது இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் நன்றாக அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக மாற்றிக்கொண்டு இனிமையாக அற்புதமாக வாழலாம். அதாவது எதை செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்பொழுது நிறுத்த வேண்டும், இதெல்லாம் கூட துல்லியமாக தெரிந்துவிடும் அல்லவா? அப்பொழுது சரியான விதத்தில் அவர்கள் எல்லோரும் வாழ்வதற்கு இது வழிவகுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நான் என் குழந்தைகளையே சிறு பிராயத்தில் இந்த தியானத்தில் அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். எனக்கு 2 பெண்கள் ஒருவர் மருத்துவராக அமெரிக்காவில் இருக்கிறார். இன்னொருவர் மனோதத்துவ நிபுணர். அவர் இங்கே இந்தியாவில் தான் எங்கள் பக்கத்துல அருகில் தான் வசித்து வருகிறார். அப்படியாக அவர்கள் இருவருமே மிக சிறந்த ஆன்மீகவாதிகள், மிக சிறந்த தியானிகள். அதனால் குடும்பத்தில் இருக்கும் என் பேர பிள்ளைகள் கூட எல்லாருமே தியானிகள் தான். 4 பேர பிள்ளைகள். ஒரு மூத்தவளுக்கு 22 வயதாகின்றது. அத்தனை பெரிய பேர பிள்ளைகள் பெற்றிருக்கிறோம் நாங்கள். அதற்கு பாக்கியம் செய்திருக்கிறோம் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட குழந்தைகள் கூட நன்றாக தியானம் செய்து ஆன்மீகமாக முன்னேறி கொண்டே வருகிறார்கள். அதனால் இதில் இருக்கும் சமாச்சாரம் என்ன என்பதை நாம் அனுபவித்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவர் ஒரு அளவுக்கு சொல்லலாமே அல்லாமல் நாம் ருசித்தால் தானே நமக்கு அந்த ருசி நாம் எடுத்து சாப்பிட்டால் தானே அந்த பதார்த்தத்தின் ருசி தெரியும். அதே போல்தான் நாம் தியானம் செய்தால் தான் அதில் என்ன இருக்கின்றது என்பது நன்றாக புரியும். அதனால் உள்கடை என்பதுதான் கடவுள். அந்த நம் கடவுள் தன்மையை நாமே அறிந்து கொள்வது, உள்ளே கடக்கும் ஒரு பயிற்சியை கொடுப்பது ஆன்மீகம். ஆன்மீகத்தில் முதல் படியே தியானம் தான். அதன் பின் ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொண்டே வர வேண்டும்.
இந்த வாழ்க்கை என்றால் என்ன, எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், இந்த உடலை தாண்டி வருவதன் காரணம் என்ன என்பதெல்லாம் நன்றாக தெரிந்து, நாம் ஏன் கஷ்டங்களுக்கு நிறைய பேர் உள்ளாகிறார்கள், சில பேர் என்ன தவறு செய்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்களே, ஏன் அப்படி, ஏன் இந்த வித்தியாசம், கடவுளுக்கு முன்னால், கடவுளின் கண்களுக்கு முன்னால் எல்லோரும் சமம் தானே, ஏன் சமமாக இல்லை வாழ்க்கை என்பதை பற்றியெல்லாம் துல்லியமாக நாம் தெரிந்து கொண்டு விடலாம். ஏனென்றால் ஆன்மீகத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அது அல்ல அல்ல எடுக்க குறையாத ஒரு ஊற்று போல் வந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம்தான் ஆன்மீகம் என்பது. அது ஒரு அசாத்தியமான ஒரு விஞ்ஞானம், அறிவியல். அது ஒன்றும் ஒரு கண் கண்கட்டி வித்தையே கிடையாது, ஒரு மாயாஜாலம் இல்லை, அப்படி நினைத்து கொள்ளக்கூடாது. எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து எல்லோரும் அந்த ரீசனிங், ஏன் இப்படி, ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டு அதன் அதன் வழியாக நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்மீகத்தில் எல்லா விஷயங்களும். அதனால் நாம் எல்லாவற்றிற்கும் விடை காண்பது எங்கு என்றால் ஆன்மீகத்தில் தான். ஆன்மீக பாடம் தான் நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கும் பாடமாக, அடித்தள பாடமாக அமைந்து விட வேண்டும். அது அடித்தள பாடமாக அமைந்து விட்டாலே நம் வாழ்க்கையானது சிறுபிராயத்திலிருந்தே மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டு வரும். ஆஞ்சநேய சுவாமி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஆஞ்சநேய சுவாமியிடம் அவர்கள் தாய் தன் மகன் 2 வயதாக இருக்கும் போதே தியானத்தை கற்றுக் கொடுத்தார். அதனால்தான் அவர் வாழ்நாள் முழுவதும் பராக்கிரமசாலியாக எதையுமே யாருமே சாதிக்க முடியாத சமாச்சாரங்கள் எல்லாம் சாதித்து கொடுத்தார். அப்படி சொல்வார்கள் அல்லவா? அதனால் அந்த அந்த மாதிரி இருக்கும் நம் ஆற்றலை சரியான விதத்தில் செலவிடுவதற்கும், தேவையற்ற விதத்தில் நாம் வீணடிப்பதற்கு தவிர்த்து சரியான விதத்தில் செலவிடுவதற்கும் ஆன்மீகமானது, தியானமானது உதவுகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆரோக்கியம் அதுவும் நம் கையில் தான் உள்ளது. நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒரே விதத்தில் மிகையும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் சரியான நடுநிலையில் போய்கொண்டே இருந்தால், அந்த மிடில் பாத், அந்த நடுவு நிலைமையில் நாம் சென்று கொண்டே இருப்போமே ஆனால் நமக்கு நல்ல ஆரோக்கியம் வந்துவிடும். நாம் எதிலெல்லாம் கவனக்குறைவாக இருக்கின்றோமோ அதிலெல்லாம் கவனம் ஏற்பட்டு நாம் மிக சிறப்பாக வாழ முடியும், ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். வெளியில் இருந்து மருந்து மாத்திரை என்று சாப்பிட தேவையே கிடையாது. எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தியானத்தில் நிறைய 3ஆம் கண் அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டு நிறைய சமாச்சாரங்களை தெரிந்து கொண்டு விட்டேன். அதன் பின் எனக்கு மாத்திரைகள், மருந்துகள் என்பதற்கு இடமே இல்லை. அதனால் நான் அந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸ், அதை ரசாயனங்களை எல்லாம் என் உடலுக்குள் செலுத்திக் கொள்வதே கிடையாது. டாக்டரிடம் செல்வதில்லை, மருந்துகளும் சாப்பிடுவதில்லை. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்று வரத்தான் வரும். அந்த பிரச்சனை வந்தவுடனே ஏனென்றால் நம் கவனம் அதிகமாக கூடுகிறது அல்வா தியானம் செய்ய. அப்பொழுது என்ன ஆகிறது என்றால் நம்முள் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று நமக்கு நன்றாக துல்லியமாக தெரிந்துவிடும். அப்பொழுது ஒரு பொழுது உணவை நிறுத்திவிட்டு தியானத்தில் இருந்து விடுவேன். அப்பொழுது தியானம் முடிந்ததும் என்னுடைய உடல் நிலையானது சீரானதாக ஆகிவிடும். மிக நன்றாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு 75, இந்த உடலுக்கு இந்த உலக கணக்கின்படி 75 ஆண்டுகள் ஆகின்றன நான் பிறந்து, இந்த உடல் பிறந்து. அதனால் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். மருந்து, மாத்திரை, டாக்டர் என்பதற்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை என்பதை போல் வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஓரிரண்டு சந்தர்ப்பங்களில் வேறு வழி இல்லை என்னும் போது மருத்துவரிடம் சென்று அதற்கான ஒரு தீர்வு கண்டு, ஏனென்றால் நாளை வகுப்பு இருக்கும், அந்த சமயத்தில் நாங்கள் பயணப்பட வேண்டும். அந்த நேரத்தில் பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு வேற எங்கோ சாப்பிட்டு இருப்போம், வேற வழி இல்லை. அப்படி சாப்பிடும்போது ஏதாவது ஒரு அஜீரண கோளாறுகள் வந்துவிட்டால் நாளை எப்படி மறுபடியும் நாம் பயணப்பட வேண்டும் அல்லவா என்று ஓரிரண்டு சந்தர்ப்பங்களில் அந்த மருந்துகளை சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம், கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று அந்த உண்மையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதையே சார்ந்து நான் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மருந்துகள், மாத்திரைகள், டாக்டர்கள் என்று அவர்களை சார்ந்தே இந்த சமுதாயம் இருக்கின்றது. அப்படி அல்லாமல் நம்மை சார்ந்து நாம் இருக்க முடியும். எல்லாமே ஆற்றல், எனர்ஜி, சக்தி, அதுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கெல்லாம் அந்த சக்தியை வீணடிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வீணடிக்காமல் எல்லாவற்றையும் நமக்காகவே நாம் சேகரித்து வைத்துக் கொண்டால், உடல் நலம் இல்லாத போது அந்த சக்தியானது நமக்கு உடலை சீராக்கும் விதத்தில் அமைந்துவிடும். நம்முள்ளேயே நிறைய மருந்துகள் இருக்கின்றன. நம்மிடமே தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மகத்தான சக்தி, அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்மிடம் எத்தனை ஆற்றல்கள் இருக்கிறது அல்லவா? ஒரு மனிதன் ஒரு ஏரோப்ளேனை கண்டுபிடித்தான் என்றால் அந்த ஒரு திறமையானது எல்லோரிடம் இருக்கின்றது. ஆனால் அவனுக்கு முயற்சி எடுக்க ஒவ்வொருத்தருக்கும் வேண்டும். ஒவ்வொரு திறமையா இருக்கத்தானே வேணும். எல்லாருக்கும் இருக்கின்றது. எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கணும் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தக்கத. ஒரு அதை திறமை கொண்டு இருக்கின்றது. செல்லணும். அதுதான் கொண்டு நம்முடைய நடாத்தணும். திறமை என்ன என்று தெரிந்து நாம் அதில் நன்றாக முயற்சி எடுக்க வேண்டும். அதில் விடாப்பிடியாக இருக்க வேண்டும். அதை பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும். இப்படி வாழ்க்கையை முழுமையாக நன்றாக அனுபவித்து வாழ்வதற்குத்தான் ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கிறதே அல்லாமல் காவி வஸ்திரங்கள் தரித்துக் கொண்டு எங்கோ சந்நியாசம் எடுத்துக்கொண்டு காட்டில் வாழ வேண்டும் என்று சொல்லவே இல்லை. அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சமாச்சாரமாக இருக்கிறது ஆன்மீகம் என்பது. அப்படி அல்ல. ஆன்மீகம் நிஜமா ஆன்மீகம் என்பது நீங்கள் நன்றாக முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் முழுமையாக வாழ்ந்து அதில் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு திருப்திகரமாக வாழ வேண்டும் என்றுதான் சொல்கின்றது. அதனால் எதையும் புறக்கணிக்க வேண்டும் என்பது இல்லவே இல்லை ஆன்மீகத்தில். அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் தியானம் செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் தியானம் செய்ய வேண்டும் என்றால் அவரவர்கள் வயது எவ்வளவோ அவ்வளவு நிமிடங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய குருவான பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர் பிரமிட் ஆன்மீக இயக்கம் என்பதை ஆரம்பித்தார். 40 ஆண்டுகளுக்கு மேலே 45 ஆண்டுகளுக்கு முன்பே அதை ஆரம்பித்தார். அதில் எல்லோரும் கலந்து கொண்டு பிரமிடுகள் கட்டி அந்த பிரமிடினுள் தியானம் செய்யும் போது அலாதியான ஆற்றலானது உடலுக்குள் பிரவேசிப்பதை நாம் எல்லோருமே உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு தியானத்தை நாங்கள் எல்லோரும் செய்து வந்ததால் உடலில் நல்ல ஆற்றல் இருக்கின்றது. அதனால் எந்த சோர்வும் இல்லை, மனசோர்வும் இல்லை, உடல் சோர்வும் இல்லாமல் நோயும் இல்லை. நன்றாக போய்கொண்டு வருகிறது. இந்த வாழ்க்கையானது சீராக நடந்து கொண்டு வருகிறது. அப்படியே உலகத்தில் இருக்கும் ஜனங்கள் அவ்வளவு பேரும் இந்த மக்கள் எல்லோருமே தியானம் செய்து ஆன்மீக பாதையில் வந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய முதல் கருத்தாக இருக்கிறது, குறிக்கோளாக ஆகிவிட்டது. அதனால் நாங்கள் அதற்காக நானும் என் கணவரும் என் குடும்பமே அதற்காக வேலை செய்து கொண்டுதான் வருகிறோம். இந்த கடந்த 28 ஆண்டுகளாக நாங்கள் அந்த பணியில் முழுமையாக எங்களை ஈடுபடுத்தி கொண்டு சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேர்ந்து அவர்கள் எல்லோரும் தியானிகளாகி நிறைய சமாச்சாரங்களை புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் வகுப்பை நடத்தி கொண்டுதான் வருகிறோம். நிறைய ஜூம் கிளாஸஸ் எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம். மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் கற்றவர்கள் அவ்வளவு பேரும் இந்த PSSM மாஸ்டர்ஸ் என்று சொல்வார், பிரமிட் மாஸ்டர்கள் என்று சொல்வோம் அவரையெல்லாம். அவர்கள் எல்லோரும் கூட உலகளாவிய விதத்தில் எல்லா இடத்திலும் சென்று தங்களுக்கு அறிந்த பாஷையில் அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லி எல்லோரையும் தியானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அதனால் பல பேர் இப்படி என்னை போலேயே சிறப்பாக நன்றாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எஸ் ஜெயா மேடம், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்கள்? என்னண்டா தியானம் செய்யறதுக்கு என்ன உகந்த நேரம் என்ன மாதிரி இருக்குங்க? தியானம் செய்யறதுக்கு எந்த நேரம் செய்யலாமோ? எந்த நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு வேலை இருக்கும்போது அந்த வேலையில் முழுமையாக ஈடுபட்டு விட வேண்டும். வேலை முடிந்ததும் எந்த வேலையும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை என்னும்போது நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். தியானத்திற்கு உங்களுக்கு பயிற்சி வேண்டும் என்றால் நீங்கள் லண்டன் வகுப்பு நேரத்தை தெரிந்து கொண்டு அதில் கூட நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அந்த பகல் நேரமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு முக்காவாசி. இப்பொழுது உங்களுக்கு 11 மணி என்றால் அவர்களுக்கு 10 மணி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். 11 மணிக்கு அவர்களுடைய வகுப்பு ஆரம்பிக்கும். இன்னும் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். எல்லோருமாக கூட்டாக தியானம் செய்யும்போது அதனுடைய சக்தியானது அலாதியாக இருக்கும். இப்படி நீங்களும் எல்லோரும் சேர்ந்து ஜெர்மனியில் ஒரு கூட்டு தியான வகுப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்பதே என்னுடைய அவாவாக இருக்கின்றது. அதனால் இங்கே எல்லாமம்மா வேலைக்கு போறவையில் தான் அதிகம் பேர் வேலைக்கு போவார்கள். இந்த ரேடியோலும் பங்கு பெற்றது, அவர்களுக்கு தமிழ் மொழியை வளர்க்கிறது, ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு நாள் விடுப்பு. ஞாயிற்றுக்கிழமை செய்யறாங்களா? காலமையில யூவா நாங்க செய்யறாங்களே எல்லோரும். ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்கள் அந்த ஸ்ரீசங்கந்தராஜா அருந்ததிய அம்மையார் நடத்தும் அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டால் நாங்களும் அதில் பங்கு பெறுவோம். அப்பொழுது பல விடயங்களை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம். ஆமா. மற்றம்மா இப்ப நீங்க இந்த எங்களுக்காண்டி எங்களோட வருத்தத்துக்கு எங்களோட இதுக்காண்டி நாங்க இதுல செய்கிறோம். நீங்கள் வேற பொது பணிகள் ஏதாவது ஆன்மீக பணிகள் மக்களுக்கு ஏதோ செய்கிறீங்களா? பணிகள் ஏதும்? பொது பணிகள் என்றால் நிறைய புத்தகங்கள் எழுதுவோம். புத்தகங்கள் நிறைய பேம்ப்ளெட்ஸ் அதெல்லாம் போட்டு புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கோம்.
எல்லாருக்காகவும் வேண்டி எங்களால முடிந்த அளவுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணி ஒரு பிரமிட் கூட 2-3 பிரமிட் கட்டியிருக்கோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு. மற்றவங்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இந்தியாலே வந்து 25,000 பிரமிடுகள் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களின் அவர்கள் கொடுத்த உற்சாகத்தின் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டது போல் பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பிரமிடில் ஆங்கிள் என்பது ரொம்ப முக்கியம். அந்த வந்து அது ரொம்ப கோல்டன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஆங்கிள் 51 டிகிரி 51 மினிட்ங்கிற அந்த ஆங்கிள் இருந்தாக்கா அது அதிகபட்சமான ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றதாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோவில்கள்ல எல்லாம் கோபுரம் வந்து பிரமிட் அந்த அந்த ஷேப்ல தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஆற்றலை விஸ்வசிலிருந்து அது ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள் பிரமிடில் நடத்தப்பட்டு அந்த ஆராய்ச்சி மூலம் தெரிந்தது என்னவென்றால் பிரமிடில் நிறைய ஆற்றலானது சேகரிக்கப்படுகிறது. அந்த பேரண்டத்தில் இருக்கும் ஆற்றல் அந்த ஆற்றலானது ஈர்க்கப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. அதன் பின் அது நாலா பக்கம் வியாபித்து செல்கிறது என்பதை கூட கண்டறிந்திருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் அது பிரமிடாலஜி. அதை கூட நம்ம படிச்சு பார்த்தா பிரமிட்ஸ் பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. அது கிசே என்ற நகரத்தில் கட்டப்பட்டு இருக்கும் பல பிரமிடுகள். அதில் ஒரு பிரமிட் மிக சிறப்பாக இருக்கும். அதில் நாங்கள் எல்லாம் சென்று தியானம் செய்திருக்கிறோம். அற்புதமான அந்த பிரமிட். அது கூட எதற்காக உபயோகித்தார்கள் என்றால் தியானம் செய்வதற்காகத்தான் உபயோகித்தார்கள். பிரமிட்டுகள் கட்டி இருக்கிறார்களா? நாளடைவில் அது மறைந்து வேறு சடலங்களை வைத்துக் கொள்வதற்காக உபயோகப்பட்டது என்று சொல்கிறார்கள். எந்த இடத்துல இருக்குங்க பிரமிட் இந்தியாவுல? அதான் அந்த எகிப்து நாட்டில் ஆண்ட ராஜா நாட்டில இருக்குதாங்க மம்மிகள் இருக்கிறான் தானே மம்மி எகிப்து நாட்டில் ஆண்ட அந்த ராஜா ராணிகளின் சடலங்களை இருக்கு பிரமிட்டுகளா எம்பாம் செய்து வைத்தார்கள் என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் அந்த அவர்கள் உயிர் பெற்று வரக்கூடும் என்ற ஆசையினால், ஏனென்றால் அவ்வளவு அன்பு அந்த அரச குடும்பத்திலிருந்து மக்களுக்கு காட்டினவர்கள் எங்களுக்கு அந்த அவருடைய உடல்களை சிறந்து காட்டினாங்க. பரிசோதனை செய்த டாக்டர்ஸ் அவர்கள் செய்து கொண்டு பார்த்து நாங்கள். ஆமா 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 பிரமிட மம்மி சண்டு பார்த்துருக்குறோம். ஆமா உங்களுக்கு அப்போ இளையோர் எல்லாம் உங்களோட ஆன்மீகம் இதுக்கு வேறு தியானம் செய்கிறதுக்கு வருவார்கள் இளையோர் எல்லாரும் இளையோர் நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இன்னும் நிறைய அலுவலகங்கள் எல்லா இடத்திலும் சென்று நாங்கள் நிறைய வகுப்புகள் 20,000க்கும் மேல வகுப்புகள் நடத்தியிருக்கோம் இந்திய ராஜ்யத்துல இந்த 28 வருடமாக நிறைய வகுப்புகள். லாக்டவுன் பீரியட்ல நிறைய ஜூம் வாயிலாக நிறைய வகுப்புகள் நடத்தியிருக்கோம். நிறைய இருக்கு எங்களோட ஜூம் எல்லாம் இருக்கு. நேருக்கு நேருங்கிற கேள்வி பதில் அந்த அந்த செஷன் கூட நடத்திருக்கோம். 100 எபிசோட் நடத்திருக்கோம். அதெல்லாம் கூட நம்மளுடைய பிஎம்சி தமிழ் அப்படிங்கிற அந்த வலைதளத்துல அந்த யூடியூப்ல கிடைக்கும் உங்களுக்கு. பிஎம்சி தமிழ் அப்படின்னு போட்டீங்க TAMIZH தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பிஎம்சி பிரமிட் மெடிடேஷன் சேனல் தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அதெல்லாம் கிடைச்சிடும். அதுல பல பேர் பேசியிருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னம்மா சொல்லுங்க. அது பிஎம்சி P for Prime Minister, M for mind, M for mind, C for car. C, yeah. PMC Pyramid Meditation Channel. Okay. அதுக்கு தான் PMC சொல்றோம். PMC தமிழ் TAMA MIZH TAMIZH. அதுல என்னோட வீடியோவே இருக்கு, நிறைய இருக்கு. 100 எபிசோடு நேருக்கு நேர்ல கேள்வி பதிலாக நடந்திருக்கும். அந்த கோவிட் காலத்திலேயே அதெல்லாம் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்திருக்கோம். ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் தியானத்தினால் நல்ல ஆரோக்கியம், நல்ல அமைதி எல்லாம் பெற்று நன்றாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதனால் இதை பகிர்ந்து உங்களுக்கும் அதை பற்றி அதோடைய நன்மைகளை பற்றி எல்லாம் சொன்னால் நீங்களும் தியானம் செய்து நல்ல ஒரு ஆன்மீக பாதையில் வந்து விட்டீர்களானால் உங்களுக்கு மிக்க லாபங்கள் எல்லாம் நடைபெறுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நேரம் வந்து விட்டதா? இல்ல, அன்பான உறவுகள் யாராவது உங்களுக்கு பயிர் வேற இருந்தா வந்து கேட்டுக்கொள்ளலாம். அம்மாவோட நவுலவதி வாங்கோ. அன்பான உறவுகள் நவுலவதி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லி நித்யானந்தன்
பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற பயணம் நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்தியாவிலிருந்து கிரிஷா ராஜன் அம்மா அவர்கள் ஆன்மீகத்தை பற்றியும் தியானத்தை பற்றியும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவரிடம் வந்து கேட்கலாம். வயரங்க கேட்டு கொண்டிருக்கிறான் பிறகு. அம்மா, உங்களுக்கு 2 டாக்டர்ஸும் மருத்துவத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தியானம் வைத்தியம் அவர்கள் செய்வார்கள். வைத்தியத்தில் சொல்லிக் கொடுப்பார்கள். அதிலேயும் மருந்துகளை கொடுக்க வைத்தியம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனோதத்துவ ரீதியாக வந்து செய்து கொடுத்தாலும் மற்றபடி தியானத்தை சொல்லிக் கொடுத்து தியானத்தினால் நிறைய பேருக்கு நல்ல நன்மைகள் வருவதே 2 பேருமே செய்துட்டு வராங்க. ஆமா ஆமா. நாங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கோம். ஹிந்தியில, தமிழிலே எழுதியிருக்கிறீங்க எல்லா புத்தகங்களும்? தமிழ்ல எழுதியிருக்கோம். தமிழ்ல நிறைய புத்தகங்கள் இருக்கும். நிறைய ஆன்மீக புத்தகங்களே நிறைய வந்து மொழிபெயர்ப்பும் செஞ்சு தமிழ்ல மொழிபெயர்த்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன. எல்லாம் சிறப்பான புத்தகங்கள். இயேசுநாதரை பற்றி கூட ஒரு புத்தகம் இருக்கின்றது. மிக அற்புதமான புத்தகம் அது. நிறைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு விற்பனைக்கு வைத்திருக்கிறோம். எங்கள் பிஎம்சி அந்த அந்த அமைப்பின் சார்பாக எல்லாம் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதால அதை படித்து பயன்பெறுவார்கள். உங்களுடைய இதுகளிலும் பங்கு பெற்றுவார்கள். படித்து பயன்பெறுகிறார்கள். பத்ரிஜி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், 1 மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும், 1 மணி நேரம் புத்தகங்கள் படிக்க வேண்டும், 1 மணி நேரம் மற்றவர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 மணி நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும் ஆன்மீகத்திற்காக. அப்பொழுது நீங்கள் ஆன்மீகமாக வளர்ந்து கொண்டே வரலாம். 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் இப்படி ஒதுக்கிவிட்டால் மற்ற நேரம் 21 மணி நேரம் ஆனது மிக மிக சிறப்பாக உங்களுக்கு அமைந்துவிடும் என்று அடுத்து கூறியிருக்கிறார் பத்ரிஜி அவர்கள், எங்கள் குருஜி அவர்கள். அதனால் அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய புத்தகங்கள் படிப்போம். பத்ரிஜி அவர்களே 1,25,000 புத்தகங்களை படித்திருக்கிறார். அவருடைய படித்தல் என்பது நாம் இப்படி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், இடத்துல இருந்து வலது பக்கம் வரையும் படிப்போம். அவர்கள் நேராக படித்து விடுவார். ஒரு பேஜ் அப்படியே படித்து விடுவார். அவ்வளவு மனதில் எந்தவித எண்ணங்களும் இல்லாததால் அது எளிதாக எல்லாமே கிரகித்துக் கொள்ளும் ஒரு சக்தி அவர்கள் அபாரமான சக்தி கொண்டவர். 1,25,000 ஆன்மீக புத்தகங்களை படித்து தெரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலிருந்தும் அவர் நிறைய செய்திகளை எங்களுக்கு எல்லாம் அவ்வப்பொழுது அழைத்துக் கொண்டே இருப்பார். ஆமா ஆமா ஆமா. தியானம் செய்வதால் உடல் ஆரோக்கியம் வரும், உடல் பருமன் குறையும், மனம் சந்தோஷமாக இருக்கும், என்ன எல்லாம் சிறப்பாக செய்யலாம். ஆனால் அதை மக்கள் செய்ய வேணுமே, என்ன செய்து அதில் பலனை பெற வேணும். என்ன சில பேர் வைத்தியம் மருந்துன்னு சொல்லி மருந்தே உணவாகத்தான் மருந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். தியானங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தியானம் செய்ய ஆரம்பித்தால் அந்த விஸ்வ சக்தியானது, இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடலில் பாய்ந்தாலே அது வந்து எல்லாத்தையும் எல்லா வியாதிகளிலிருந்து நிவர்த்தி பெற்று நிறைய பேர் வந்திருக்காங்க. கேன்சர்ல இருந்தெல்லாம் கூட தியானம் செய்து நிவர்த்தி பெற்றவர்கள் எங்களுடைய சொசைட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கூட பல வியாதிகள்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. தியானம் செய்து, ஆமா, தியானம் செய்து கொண்டே வர வேண்டாம், விடாமல் தியானம் செய்ய வேண்டும். நாங்களும் ஒரு நாள் கூட தியானம் இல்லாமல் போகவே போகாது. அப்படி தியானம் செய்து கொண்டே தான் வருவோம். அப்படி செய்து செய்து எங்கள் வாழ்க்கையே தியானமாக அமைந்து விட்டது. நீங்க வீட்டிலேயே செய்து கொள்வீங்களா அல்லது வீட்டிலேயே செய்து கொள்ள, எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தில் செய்து கொள்வோம். இல்லை வெளியில் ஏதோ இந்த மாதிரி வகுப்புகள், தியான வகுப்புகள் இருந்தால் அங்கு எல்லோருடன் சேர்ந்து தியானம் செய்வோம். வகுப்புகள் நிறைய நடத்தி கொண்டே வருகிறோம். அதனால் அந்த வகுப்புகளுக்கு செல்லும் போது நிறைய தியானங்கள் நடக்கும், நிறைய வகுப்புகள். ஆமா ஆமா. அன்பான உறவுகள் யாராவது இருந்தா வந்து பகிர்ந்து கொள்ளலாம். கேள்விகள் எதுவும் கேட்கலாம். மேடம் நிக்கிறீங்களா? யாரும் வரவில்லை போலிருக்கிறது. இருக்கிறோம். நீங்கள் பாடிமோகன், நீங்க வாங்க போகணுமான்னு சொல்லி இருந்தா 20-30 நிமிஷத்துக்குள்ள கதைக்க வேணும்.
ஓ! சரி. மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அம்மா. மிக சிறப்போடு உரையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் இப்ப எதிலேயுமே நாட்டம் இல்லாமல் இப்பொழுது வளர்ந்து கொண்டும் இருக்கும் இளையவர்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபோனைத் தவிர வேறு எதிலும் ஒரு ஆன்மீகத்தில் இப்ப இங்கும் சொல்வார்கள், இப்ப சர்ச்சுகளுக்கு கூட வயதானவர்கள் தான் செல்கின்றார்கள். ப்ரே பண்றதுக்கு சண்டேஸ்ல. அதே மாதிரி எங்கள் கோயில்கள்ல கூட பிள்ளைகள் அ சரியான குறைவு உண்மையில. ஆலயங்கள்ல பிள்ளைகளாக வருவது. பெரியவர்கள் அவர்கள் போகின்றார்கள் தான், இல்லை என்று இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சொல்லி இவர்களை ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபட வைக்க முடியும்? என்ன சொல்ல வேண்டும்? அப்படியாக நல்ல கேள்வி. அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. சிறு பிள்ளைகளுக்கு வந்து அவங்க சிறு பிள்ளைகள் இல்ல. அந்த வளர்ந்த பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட இந்த வயது காலத்து பிள்ளைகளுக்கா? பிள்ளைகள் ம். இந்த காலத்து பிள்ளைங்க அதுவும் டீனேஜர்ன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு பல விஷயங்கள் நம்மள விட நெறையவே தெரியும். உலகத்தை பற்றி நெறைய சமாச்சாரங்கள் அவங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த உலகமே அந்த கையில் சொன்ன அந்த செல்ஃபோனுக்குள்ள ம். இருக்கின்றது. ம். அதனால எல்லா விஷயங்களையும் நம்மள விட நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏதாவது சொல்லி நாம தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல. தெரியப்படுத்தவும் முடியாது. ஏன்னா நாம சொல்லும்போது அவங்களுக்கு அத விருப்பம் இல்லாம வேறு திசையில் தான் நாம இந்த வழியில வான்னு சொன்னா அதுக்கு நேர்மாறாக மாறான தும்பு வரலாம். ம். வேறொரு திசையில் தான் அவர்கள் ம். செல்வார்கள். அந்த மாதிரி இருக்கும் மனநிலையில் இருக்கும் அந்த டீனேஜர் அந்த பிரச்சனைகள்லாம் நெறைய இருக்கும். அதுவும் ம். இல்லாமல் அந்த ஒரு ஜெனரேஷன் இந்த காலத்திலேயே அது புதுமையா இருக்கு. வேற மாதிரி இருக்கு. அவங்களுடைய திங்கிங்கே வேற, அவங்களுடைய டைரக்ஷன் வேற. ம். அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த செல்ஃபோன் தான் காரணம். நெறைய அறிவு வந்து விட்டது அதனால. அதை குறை கூற முடியாது. ஆனால் எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லை ஒன்று ஒன்று இருக்கிறது. ஒரு நடுவுநிலைமை என்பது ஒன்று இருக்கிறது. அதை விட்டு 2 பக்கமும் போய்விட்டால், அது வந்து ஆபத்தான சமாச்சாரம் தான். அதை அவர்கள் அ அ அ மே மேற்கொண்டு தான் புரிந்து கொள்வார்களே அல்லாமல், இப்பொழுது சொன்னால் பிள்ளைகளுக்கு புரியாது. அதற்கு பதிலாக என்ன செய்யலாம் என்றால், அ அ தந்தை, தாயார் இருவரும் சேர்ந்து வீட்டில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்து அவர்களுக்குள் நிறைய மாற்றங்கள் 1 மாதம் அல்லது 41 நாள் விடாமல் தியானம் செய்யும்போது, நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளேயே வந்துவிடும். அப்படி மாற்றங்கள் வருவதை அவர்கள் பார்த்தார்களே ஆனால், மிக எளிதாக இதற்குள் வந்து விடுவார்கள். நாம் சொல்லவே தேவையில்லை. அவர்களே வந்து விடுவார்கள். இது என்ன ஏது என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு, நம்மை விட அற்புதமான மாஸ்டர்களாக, தியான மாஸ்டர்களாக அவர்கள் ஆகி விடுவார்கள். அதன் பின் அவர்கள் வாழ்க்கையும் சீராக ஒழுங்குபடுத்தப்பட்டு, அதிகமாக அந்த செல்போன் என்பதை உபயோகிப்பதையும் கைவிட்டு விட்டு, அவர்கள் எதில் நாட்டம் கொள்ள வேண்டுமோ அதில் நாட்டம் கொண்டு சிறப்பாக வாழ்வார்கள். அது தியானமானது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவது படுத்துவதற்காகத்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது முதலில் நாம் தந்தை தாயார் சொன்னால் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அவர்கள் செய்து சிறு அவர்களுடைய வயதிலிருந்தே அவர்களை எங்கள் மூலமாக பயிற்றுவிக்க எடுத்துக்காட்டாக அவர்கள் வாழ்ந்தார்களேயானால், அதுதான் சென்றடையுமே அல்லாது வெறும் வார்த்தையில் சொன்னால் அது சென்றடைய கஷ்டமாகத்தான் இருக்கும். முடியும். ஆமாம், ஆமாம். இல்ல ஆலயங்களில நான் பார்த்திருக்கின்றேன். இப்ப சிறு பிள்ளைகள் இப்போ ஒரு 5, 6 வயசு சின்ன குட்டீஸ் எல்லாம் விழுந்து கும்பிடுவார்கள் அந்த கடவுளுக்கு முன்னுக்கு. அப்ப நான் யோசிப்பேன், இது வீட்டில் அம்மா, அப்பா செய்றத பார்த்து தான் இந்த பிள்ளை பழகிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அப்ப அப்படியான பிள்ளைக்கு உண்மையில் நாங்கள் வளர வளர சொல்ல தேவையே இல்லை. ஏனென்றால் அது வீட்டில் இருந்து பயிற்சிக்கப்பட்டு, பழக்கப்பட்டு வருகின்றார். ஆம், உண்மையில சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட சில பிள்ளை சின்ன குட்டி செய்வார்கள். அது நாங்க ஆலயங்கள்ல செல்லும்பொழுது பார்ப்பேன். அப்புறம் அந்த அ ஆனால் இப்ப சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. இளையவர்கள் பொறுத்தவரையில சொல்லும் பொழுது இப்ப நீங்கள் சொன்னீங்க 75 வயது. ஆனால் ஓரிரு தடவை அதுவும் அஜீரணம் அப்படி பட்ட பிரச்சனைகளால நீங்கள் வைத்தியசாலை போயிருப்பதாக. உண்மையில் பெருமைக்குரிய விஷயம் அது. இதுவரைக்கும் ஒரு மாத்திரையும் இல்ல, ஒரு மருந்தும் இல்லாமல் அந்த யோகா மூலம், ஆன்மீகம் மூலமாக உடம்பை பாதுகாத்துக் கொண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் இவர்கள் சொன்னால் அவர்கள் ஒரு மாதிரி கேலியா சிரிப்பார்கள். இல்ல அவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக நம்ம இருக்கணுமே இல்லாமல், அவங்களுக்கு சொல்லக்கூடாது. நாம டாக்டர்ட்டயே போமாட்டோம். நம்ம எல்லாத்தையுமே தியானத்துல சரி பண்ணிப்போம்னு தெரிஞ்சதுனாக்கா, அவங்களுக்கு புரிஞ்சிடும். என்னுடைய பேர குழந்தைகள் கூட கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், என்னுடைய பேரன் அவன் கொஞ்சம் அதுல சந்தேகம் தான் பட்டான். ஆ. "ஏன் அம்மா இதெல்லாம் சொல்றாங்களே அம்மம்மா, இதெல்லாம் சரிதானா?" அப்படின்னு கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா ம், ம், குழந்தைகள் தானே, அவங்களுக்கு என்ன தெரியும்? ம். அதனால ஆனால் ஒரு தடவை என்ன ஆயிற்று என்றால், எனக்கு ஒரு 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 தேனீ இங்க கொட்டி விட்டது. ஆ. அப்போ வந்து ரொம்ப தாங்க முடியாத வலி. அப்ப நான் சொன்னேன், "நான் வந்து எங்கேயும் போமாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். நான் கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேல தியானம் செஞ்சுக்கிறேன். 1 மணி நேரம் கூட ஆகலாம்." சொல்லி அந்த கதவை மூடி நான் என்னுடைய பெட்ரூம்குள்ள போய் உட்கார்ந்து தியானம் செஞ்சுட்டு இருந்தேன்.
தியானம் சேர்ந்து ஒரு அரை மணி எத்தனை நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ம். ஆனா அந்த வலியானது அப்படியே படிப்படியா கம்மியாகி இதுவுமே இல்லாமல் சரியாக சீராக குணமாகி விட்டது. ம். அது எத்தனை நேரம் ஆயிருக்கும் என்று பார்த்தால் அரை மணி நேரம் தான் ஆயிருக்கிறது. அந்த தியானத்தில் நான் ஈடுபட்டு அரை மணி நேரத்தில் எனக்கு குணமாகி விட்டது. நான் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து வழக்கம் போல அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும்போது, "என்ன ஆயிற்று? உன்னுடைய வலி என்ன ஆயிற்று?" என்று அவனை பேரனே கேட்டான். ஆ. அப்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி 15 நிமிடம் நான் அரை மணி நேரம் தான் தியானம் செய்திருப்பேன். அதற்குள்ள எனக்கு சரியாகி விட்டது. அவ்வளோ பவர்ஃபுல்லா, அவ்வளோ சிறப்பானதா நானும் செய்து பார்க்கிறேன் என்று சொல்லி, அதில் இருந்து அவன் பிடித்துக் கொண்டு விட்டான். ம். அப்படி நம்முடைய எங்களோட அனுபவங்களை சிந்தனை அவர்கள் வந்து இதுலயே ஒன்லி இருக்காமல் இப்படி மாறி வரும் பொழுது உண்மை நோவு கண்ணால இருக்கிற ம். கண்ணால பார்த்து அவங்க நம்பும்படியா ஆனாதான் அவங்க மனசுக்குள்ள இறங்குமே இல்லாம நம்ம சொற்கள் வந்து அவங்க மனசுக்குள்ள வாங்கிக்க மாட்டாங்க. ஆமா. அதனால தெரிஞ்சுக்கணும். ஆமா. ம். ம். அத வந்து அதனால பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தியானத்துல இறங்கணும். அப்ப வந்து அம்மா, அப்பா மருந்து மாத்திரைக்கு போறதில்ல. அப்புறம் வந்து எப்பவுமே எது பேசணுமோ அது கரெக்ட்டா பேசுறாங்க. எது செய்யணுமோ அது செய்றாங்க. கரெக்ட்டா எல்லாத்துலயும் இருக்காங்கங்கிறத கவனிச்சுக்குவாங்க. ம். எப்படி அவங்க வாழுறாங்கங்கிறத பிள்ளைகள் கவனிச்சுப்பாங்க. கவனிக்கும்போது, ஓஹோ! இதில் ஏதோ அவர்களிடம் ஏதோ மாற்றம் இருக்கிறது. இது தியானத்தினால தான் வந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு, இந்த ஆன்மீக பாதை, இந்த தியான பாதையில அவங்களும் காலடி எடுத்து வச்சிருக்காங்க. பாருங்க. ஆமா. ம். ஆனா சில பிள்ளைகள் 14 வயசு பிறகு கோயிலே இல்லாம இருக்கணும் தானே. அப்படியும் பிள்ளைகள் தாய் தப்பன் சொல்றதை கேட்டு நடக்கிறது இல்லை தானே. அதுதான் அப்படியும் இருக்கிறார்கள் தாய் தானே. தகப்பன் சொல்லவே கூடாது. சொல்லவே இளமையிலே அப்படி சொல்லக்கூடாது. எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணுமே அல்லாமல், அதுக்கு ஆமா. தான் நாம அதுக்கு வந்து நம்ம வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களே. நாம உதாரணமா வாழணும் அவங்களுக்கு. உதாரணமா வாழ்ந்து காட்டினா தான் அதுலேருந்து தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து, மற்றபடி நாம சொல்லி அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அத நாம புரிஞ்சுக்கணும் சரியா. இல்ல அதுவும் சரிதான். இப்ப சின்னத்துல இருந்தேமா அம்மா, அப்பாவுடன் கோயிலுக்கு போன பிள்ளைகள். ஆனால் இப்பொழுதும் அம்மா, அப்பா தொடர்ந்து கோயில் எங்கேயோ போகின்றார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளின் வரவு, பிள்ளைகள் செல்வது குறைவாக இருக்கின்றது. ஈவன் இப்ப வீக்டேஸ்ல சொல்லலாம். எங்களுக்கு ஒர்க் பிஸி அப்படின்னு. நீங்க ஆனா இப்ப சொன்னீங்க. ஆமா. வீக்கெண்ட்ஸ்ல கூட அவர்கள் போக ஆமா. கொஞ்சம் தயக்கம். அப்போ இழுத்துட்டு தான் போக வேண்டிய நிலைமையாக இல்ல, இல்ல. இருக்கின்றது. அது கரெக்ட் தான். ஏன்னா இழுத்துட்டு போகவே கூடாது. வலியுறுத்தி வற்புறுத்தினோம்னா அதுக்கு அவங்க இன்னும் அது அதிகமா அந்த எங்களுக்கு வருவார்கள் தெரியல. பிரச்சனை இல்லை. தங்களுக்கு வர மாட்டார்களா? நினைக்கக்கூடாது. நாங்கள் இன்னும் அவையெல்லாம் மனம் மாறி வர வேண்டும். இல்ல நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. சொல்லுது அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கைங்கிறது குறைஞ்சிருச்சு. ஆமா, ம். அவங்க வந்து நாம ஒரு ஒரு பக்கமா கடவுள் இருக்கும், கடவுள் இருக்காரு அங்க அப்படின்னு சொல்லி கோவில், சர்ச்சு, மாஸ்க் எல்லாம் போயிட்டு இருக்கோம். மத்த இந்த வழிபடும் ஸ்தலங்களுக்கெல்லாம் நாம போயிட்டு இருக்கோம். பெரியவங்க ஒரு நம்பிக்கை பேர்ல போயிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு வந்து அதுல என்ன இருக்கு? எதுக்காக போறாங்க? ஏன் இது இப்படி? ம். அப்படிங்கிற அந்த ஏன், எதற்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிறைய எழும். ஆமா. அதுக்கு சரியான பதில் கிடைக்கலன்னாக்கா அவங்க நம்ப மாட்டாங்க. ஓ! சோ நம்பிக்கைங்கிறது மனித குலத்துக்கே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு தான் வரும். சோ நம்பிக்கை வந்து அதுக்கு தான் கடைசியில ஆன்மீகத்துக்கு வந்தீங்கன்னா, "உன் பேரிலேயே நம்பிக்கை வை. உன்னையே நம்பு." அப்படிங்கிறது தான் முதல் பாடமாக அமைந்தது. சோ தன் பேர்லயே நம்பிக்கை வரும்போது தான் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் சேர்ந்து வரும். இல்லாட்டா தன் பேர்லயே நம்பிக்கை இருக்காது. எதுலயுமே நம்பிக்கை இருக்காது. இந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா ம். சில விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்க்கும்போது, சில சில அ இது பெற்றோர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவங்க முன்னபின் முரணா நடந்துக்குவாங்க. கொஞ்சம் வந்து ஹிப்போக்ரிசி கண்டிப்பா. இருக்கு அப்படிங்கிற மாரி நடந்துக்குவாங்க. அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அவங்க சீக்கிரம் ஆமா, கண்டுபிடிச்சுருவாங்க. ஆமா. ம். உண்மையா இருக்காங்க. அந்த விதத்துல வந்து அவங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப் மைண்டட். அதனால அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிரும். அவங்கள எந்த விதத்திலயும் ஏமாத்தவே முடியாது. சோ ம். அதனால வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் பட்டவர்த்தனமா சொல்லிக் குடுத்தா தான், இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா தான், அவங்க அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுட்டா தான் அத நம்புவாங்களே அல்லாம, இல்லாட்டா நம்பிக்கை வைக்க முடியாதே. அவங்க மனசு வந்து கரெக்ட்டான மனசா தான் இருக்கு. நல்லா கூர்ந்து கவனிக்கிறாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ரொம்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலோட இருக்காங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆமா. அதுதான் நம்ம இப்ப எங்கட எங்கட அம்மா பெற்றோர்கள் காலத்துல அவர்கள் எல்லாம் கடவுள் கோயில் வந்து சொல்லி எங்களை எல்லாம் கூட்டி போனார்கள். அவர்களோட பக்தியில தான் நாங்களும் கோயில் வந்தோம். கோயில ரெண்டு தியானம் செய்தோம், எல்லாம் செய்தோம். இப்பதே பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் அந்த வழியில இல்லாமத்தானே இருக்கிறார்கள். அது சூழ்நிலை மாற்றி அமைக்கிறது. வேலைகளும் அப்படியா? சூழ்நிலைன்னு இல்ல. அடுத்தடுத்து பிறக்கிறவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிகளா பிறப்பாங்க. ஏன்னா பல அனுபவங்கள் அவங்களுக்கு நம்மள விட பல பிறவிகள் முன்னால அனுபவங்கள் இருக்குது. அதுதான் இப்ப அவியல் சொல்றது தானே இப்ப நாங்கள் கேட்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு இப்ப. அவர்கள் இல்ல அப்படியா? இல்ல நான் நான் பேசட்டுமா? இல்ல நீங்க பேசுறதா இருந்தா பேசுங்க. நான் பேசலாம். பேச
நான் கண்டினியூஸா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நான் 2 பேரும் கிராஸ் பண்ணினாக்கா பேச்சு சரியா வராது. அதனால நான் பேசிடுறேன். அதாவது இது வந்து ஆஹ் குழந்தைகள் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இதற்கு முன்னாடி நிறைய ஜென்மங்கள் எடுத்து அதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் பிறக்கிறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு இன்னும் ஒரு ஜென்மம் நம்மளை விட ஜாஸ்தியா தான் இங்க வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய அனுபவம், உலகாய வாழ்க்கையின் அனுபவங்கிறது அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால அவங்களுடைய அறிவு ஜாஸ்தி. அதனால தானே காலம் போக போகத்தானே இந்த செல்போன் இந்த மாதிரி இருக்கிற சமாச்சாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு புத்திசாலித்தனம் ஜாஸ்தி. அப்போ புத்திசாலித்தனம் இருக்கும்போது இது ஏன் எதற்குன்னு கேட்பாங்க. அது கரெக்ட் தானே, சரியா தானே இருக்காங்க. ஸோ அதனால அதை கேட்டு கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா பெற்றோர்களாகிய நமக்கு வந்து அதுக்கு உள்ள சரியான அர்த்தம் தெரியாதனால நம்ம அப்படி கேட்கக்கூடாது, சும்மா நம்பணும் அப்படின்னு நினைக்கிறோம். பிளைண்ட் பிலீஃப் அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி கிடையாது. அவங்க கேட்கும்போது அதுக்கான சரியான பதிலை கொடுத்தோம்னாக்கா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பேர்ல இருக்கிற தப்ப வந்து நம்ம மறைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? பெற்றோர்கள் வந்து எந்த கேள்வி குழந்தை கேட்டாலும் அது வாய் மூடிடு, சும்மா இரு, எதிர்கேள்வி கேட்காதே, என்ன எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லி அடக்கி வச்சிருக்காங்க குழந்தைங்க. அப்படி இருக்கவே கூடாது. குழந்தைகள் கேள்வி கேட்கறாங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கு. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கறாங்க. நாம அதற்கான சரியான விளக்கத்தை நாம கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கே தெரியல. ஏன்னா நாம கேள்வி கேட்டு நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி தந்தது இல்லை. ஏன்னா கேள்வியே கேட்காம அவங்களுக்கு ஒபே பண்றது, அவங்களுக்கு அடிபணியுது அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டோம். அது ஒரு வேற விதமான ஒரு திங்கிங். அதனால அது வந்து சரிப்பட்டு வராது. அதை விட ரொம்ப உத்தமமானதுதான் எல்லாவற்றையும் பற்றி கேள்வி கேட்டு எல்லாவற்றையும் நல்ல விளக்கமாக புரிந்து கொள்வது என்பதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து இப்ப இந்த காலத்து குழந்தைகள் கிட்ட பார்க்கலாம். ஸோ அதனால அவங்களுடைய அந்த திங்கிங்கிறது தப்பானது கிடையாது. அது சரியானது கூட. அதற்கு சரியான விளக்கங்களை தரும் வகையில் இந்த தந்தை தாயாரானவர் ஆனவர்கள் அவர்கள் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் படிச்சு ரெடியா இருக்கணும். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக அவங்களிடம் அந்த கருத்துக்கள் அமைந்திருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கு. ஏன் கற்பூர ஆரத்தி காமிக்கிறாங்க கோவில்ல, ஏன் விழுந்து கும்பிடுறோம், ஏன் அதை கண்ணுல எடுத்து வச்சுக்கிறோம், ஏன் கோலம் போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே விளக்கம் இருக்கு. அவங்க ஆனா அதனால நமக்கு தெரியாம வந்து நம்ம எதையுமே தெரியாம இருக்கிற ஒரு நிலைமையில நம்ம எப்படி விளக்கம் சொல்லுவோம்? இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்கு. ஆனா நமக்கு தெரியுதா? யாராவது ஒரு பெரியவங்களுக்கு தெரியுதா ஏன் கோலம் போடுறோம் வாசல்ல? தெரியாது. சொல்லி தந்தார்கள். இப்ப மாவினால் கோலம் போடுவது அந்த வெளியில் இருக்கும் அந்த ஜீவராசிகள் உயிரினங்களுக்கு உணவாக எங்க மாவினால் எங்க கோலம் போடுறாங்க? அதுதான் சோக்கால தான் போடுறோம். அதுக்கு மேல காரணம் தெரியாது. சோக்காக போடுறாங்க. ஆனாலும் அதுல ஒரு காரணம் இருக்கு. அதாவது அந்த அது வந்து எப்படி வரணும்னா ட்ரையாங்கிள் பிரமிட் ஷேப்ல வரணும் கோலம். கோலம் அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னாக்கா அந்த வீட்டை விட்டு முன்னால எல்லாம் ஆண் மகன் தானே வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. இப்ப பெண்களும் சேர்ந்து போறாங்க. போகும்போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் நெகட்டிவிட்டி அதெல்லாம் அந்த கோலத்தை தாண்டி அவர்கள் நடக்கும்போது அவர்களுக்குள்ள இருக்கும் நெகட்டிவிட்டி அப்படியே உறிஞ்சிடும். அந்த பிரமிட் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது வந்து அந்த நெகட்டிவிட்டி எடுத்துரும். அப்ப அந்த புற உலகத்துக்கு போகும்போது இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தாக்கப்பட்டு அவர்களுடைய சொல் செயல் எண்ணம் எல்லாம் வித்தியாசமா இல்லாம பாசிட்டிவா. அதே மாதிரி சாயங்காலம் வரும்போது திருப்பியும் கோலம் போடுவாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா வீட்டுல இருக்க பெரியவங்க போட்டு வைப்பாங்க. இந்த ஆணும் பெண்ணும் வேலையை விட்டு வரும்போது புற உலகத்தில் இருக்கும் நெகட்டிவிட்டி எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவோ சங்கடங்கள் இருக்கும். அதையெல்லாம் மறந்து அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது வேற ஆளா வந்துடணும். அதுக்கு வந்து இந்த கோலமானது உபயோகமானது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமாஜம் நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ் எல்லாம் இல்ல அந்த புள்ளியில படாம நம்ம வளைச்சு கோலம் போடுறோமே, அப்ப எப்படி வளைந்து கொடுத்து நம்ம வாழ வேண்டும், எந்தெந்த சந்தர்ப்பத்தில் வளைந்து கொடுத்து வாழ வேண்டும்னு இந்த மூளைக்கு இருக்கிற அந்த நர்வ்ஸ் எல்லாம் கூட அதுக்கு ட்ரெயின் ஆயிடுமா. அதனால வாழ்க்கையில வந்து இன்னும் சிறப்பாக வாழலாம் அப்படின்னு தியரி எல்லாம் கூட இருக்கு. கோலத்தில் இவ்வளவு அர்த்தங்கள். நம்முடைய அந்த நரம்பு மண்டலமே அது சரியாகுதான் கோலம் போடும்போது. பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இந்த கோலம் போடுறது அப்படிங்கறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள் இதுல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம எங்க படிக்கிறோம்? எதை பத்தியுமே படிக்காம ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்கோம். கேள்விகள் குழந்தைகள் கேட்டோம்னா பதில் சொல்ல முடியாம இருக்கும். ஆனா அவங்க நம்மள மதிக்காம போயிட்டாங்கன்னு மாத்திரம் நினைச்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது.
மான கேள்விகளுக்கு நியாயமான பதில் நம்ம ஆ, தெரிஞ்சுதானே வச்சிருக்கோம். அதான். தெரியாம இருக்கிற எனக்கு தெரியலடாக்கன்னா நான் படிச்சு உங்ககிட்ட சொல்வேன். தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு அன்பா சொல்லலாம் இல்லையா? ஆ, ஆ. அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அந்த கேப் வந்துடுது. இந்த பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் ரொம்ப பெரிய கேப் வருது அதனால. ம், ம். இல்ல சரிதான். இப்ப நாங்கள் இந்த ஒழுங்கான விளக்கம் சொல்லாவிட்டால், பிள்ளைகளுக்கும் ம். அது எங்களுக்கு தெரியாதபடினால நாங்கள் சொல்றதும் இல்ல. ஆமா. இப்பொழுது கந்த சஷ்டி காலங்கள்ல கோயில்கள்ல சூரன் போர் நடக்கும். அப்ப அந்த ம். நேரங்கள்ல பல குழந்தைகள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, தங்களது அம்மா, அப்பாட்ட. ஆனால் ம். அழகான முறையில அவர்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அந்த அந்த சமயத்தில். இது இப்படித்தான், இப்படித்தான் என்று. உண்மையில அந்த பிள்ளை அத கிரகிச்சு கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்படியா? 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 சின்ன குழந்தைகள். ஒரு 6, 7 வயது, ஒரு 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் அதை கிரகிச்சு கேட்பார்கள். இவர் ஏன் இப்படி வாரார்? இந்த கடவுள் ஏன் இப்படி மாறுறார்? இப்படி ஏன் மாற்றி மாற்றி செய்கிறார்கள்? ஏன் மாங்காய்? இப்படியெல்லாம். அப்ப அந்த நேரத்தில அவர்கள் அந்த சமயத்தில அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கல, அவர்கள் அழகாக அந்த கிரகிச்சு உள்வாங்கிக் கொள்வார்கள். அப்ப அந்த ம். பிள்ளை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அந்த இடத்தில் இருக்கின்றது. அந்த பொறுமையா அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா எல்லாத்தையுமே விளக்கி விரிவா சொல்லிக் குடுக்கணும். அதுதான் பெற்றோர்களின் தலையாய கடமை. ம், ம், ம். பெரியவர்களுக்கு இப்ப நாங்கள் ஊரில் வளரும் பொழுது, பெரியவர்கள் சொல்ல மாட்டார்கள். என்னென்று சொன்னால், அது நான் பெரியவர் சொல்றேன், நீ வாய் அடிக்காத. இப்படித்தான் ம். அடக்கி வைத்திருந்தார்கள். சொல்ல ம். மாட்டார்கள். சொல்லாதபடியினால் எங்களுக்கும் அதின்ட தாற்பயங்கள் சரியா. தெரியாது. அதனால பிள்ளைகள் கேட்கும் பொழுதும் எங்களுக்கு தெரியாது சொல்றதுக்கு. இப்பொழுது நாங்கள் தெரிஞ்சு சொல்லாவிட்டாலும் பிள்ளைகள் தேடி எடுக்கின்றார்கள். ஒவ்வொரு விஷயங்களும் இது அதான் இது. தேடி இப்ப அதான் தேடி அவர்கள் எடுத்து மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக வாழ்க்கை மாறிவிட்டது இப்ப. ஆமா இருக்கு. இது நாமளும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெறைய ம், சமாச்சாரம் தெரிஞ்சு வச்சுட்டா தான், அவங்க கேட்கும்போது சரியான பதிலை குடுக்கறதுக்கு நாமளும் தயாரா இருப்போம் இல்லையா? ம், ம். அதனால அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் மனித சமுதாயமே நினைக்கிறேன். ஒரு ஒரு காலேஜ் படிப்ப முடிச்சுட்டோம், ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா, அப்புறம் படிக்கிறதுங்கிற புத்தகம் படித்தல் அப்படிங்கிறதையே விட்டுடுறோம். அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட இருந்து போயிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னைக்குமே படிச்சுட்டு தான் இருக்கணும். ஏன்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எவ்வளவோ உலகளவு. இருக்கு ம், தெரிஞ்சுக்கிறதுக்கு. ம், இல்ல அதெல்லாம் கற்கணும் இல்லையா? அத கற்கறது இல்லையே! ம். ஏன்னா நம்ம முடிச்சுட்டோம், வேலைக்கு வந்துட்டோம். இனி என்னத்துக்கு கற்கணும்? இனி யார் புஸ்தகத்த எடுத்து வச்சு படிப்பாங்க? அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வெறுப்பா தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர்த்து, அதில் இருக்கும் சமாச்சாரங்கள தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வந்து நெறைய பேருக்கு இருக்குது. ஆ. மிக நன்றி. சிறப்பம்மா. மிக்க நன்றி. மிக அழகாக பேசிக் கொண்டிருக்கின்றீர். உங்கள் நேரமும் தாண்டி போய் கொண்டிருக்கின்றேன் நினைக்கின்றேன். ஜெயராமன் அவர்கள் எதுவும் கேள்விகள் இருந்தால் ஆமாம். நன்றி கேட்கலாம். அம்மா. நன்மையாக உடல் ஆரோக்கியத்தை பற்றியும், தியானத்தை பற்றியும், ஆன்மீகத்தை பற்றியும் சிறப்பாக விரிவான விளக்கம் தந்தீர்கள். நாங்களும் தெரியாதவர்களை அறிந்து கொண்டோம். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் நீங்களும் பகிர்ந்து கொண்டுட்டு முடித்துக் கொள்வோம். நாம் முடித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. ஆ இன்னும் சிறப்பாக உங்களுடைய இந்த அணியானது இன்னும் பல பேருக்கு இதை எடுத்துக்கொண்டு போகட்டும். இந்த தளமானது வளரட்டும். உங்களுக்கு அந்த விதத்தில் பிரபஞ்சம் உதவி செய்யட்டும் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி நன்றி. அம்மா. நன்றி. உங்க நேரத்துக்கும் பணிக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் அணி. வணக்கம் நன்றி. நன்றி, வணக்கம். இந்த நிறைவுக்கு கலந்தந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி. கூறிக்கொள்கிறேன். நன்றி. நிறைவுக்கு வருகின்றது பயணம் பகிர்வும் தோப்பொடு சின்னவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.